வேலூரில் 12 ஆண்டுகளாக நகமும் சதையுமாக இருந்த நண்பனை 6000 ரூபாய் பணத்துக்காக சக நண்பர் கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது என்பதை காணலாம். வேலூர் மாவட்டம் சேன்பாக்கம் ராகவேந்திரா கோயில் பின்புறம் உள்ள ஆற்றங்கரை அருகே கடந்த 24ஆம் தேதியன்று பகல் 12 மணி அளவில் கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் அடையாளம் தெரியாத ஆண் உடல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேலூர் வடக்கு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பெயரில் காவல் ஆய்வாளர் சீனிவாசன் தலைமையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று கொலை செய்யப்பட்டவர் யார், எதற்காக கொலை செய்யப்பட்டார் என விசாரணை மேற்கொண்டு பின்னர் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு மோப்ப நாய் சாராவை கொண்டும் தடயவியல் துறை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டும் அங்கு பதிவாகியிருந்த தடயங்களை சேகரித்தனர். காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் படுகொலை செய்யப்பட்ட நபர் வேலூர் வல்லாளர் அடுத்த செங்காநத்தம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பது தெரியவந்தது. இவர் ஆட்டோ பைனான்ஸ் தொழில் செய்து வந்துள்ளார். இவர் வேலூர், ஆற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பைனான்ஸ் நடத்தி வந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக செந்தில்குமாரின் மனைவி மஞ்சரி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் தலைமையில் தனிப்பிரிவு வைத்து கொலையாளியை தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது கொலை நடந்த இடத்தை சுற்றியிருந்த பல்வேறு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த கொலையாளியான வேலூர் தோட்டப்பாளையத்தை சேர்ந்த பரந்தாமனிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது. கொல்லப்பட்ட செந்தில்குமாரும் பரந்தாமனும் 12 ஆண்டுகளாக நெருங்கிய நண்பர்களாம். நகமும் சதியுமாக இருந்தனராம். செந்தில்குமார் பைனான்ஸ் தொழில் செய்ததால் அவரிடம் ஆட்டோ வாங்குவதற்காக பரந்தாமன் 30,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அதில் 24,000 ரூபாய் செலுத்திவிட்டு 6,000 ரூபாயை தராமல் இழுத்தடித்துள்ளார். இது தொடர்பாக செந்தில்குமார் பலமுறை கேட்டும் அவர் பணம் கொடுக்கவில்லை. அதனால் பரந்தாமன் மனைவியை செந்தில்குமார் தகாத வார்த்தைகளில் திட்டியதாக கூறப்படுகிறது. அதனால் ஆத்திரமடைந்த அவர் செந்தில்குமாரை ஏமாற்றி பணம் தருவதாக கூறி கருகம்புத்தூருக்கு இருசக்கர வாகனத்தை செந்தில்குமாரை ஓட்ட சொல்லி பின்புறம் அமர்ந்து அழைத்து சென்றுள்ளார். அதே வழியில் திரும்பி வரும் பொழுது பணம் தராமல் இருசக்கர வாகனத்தில் சுற்றி சுற்றி அழைத்து வந்ததால் செந்தில்குமார் பரந்தாமனை தகாத வார்த்தையில் திட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது பரந்தாமன் மதுபோதையில் இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பரந்தாமன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்து பைக் ஓட்டிக் கொண்டிருந்த செந்தில்குமாரின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்று கொண்டிருந்த போது வாக்குவாதம் முற்றியதில் பின்னால் அமர்ந்தபடியே செந்தில்குமார் தலையை பிடித்து கழுத்தை அறுத்துள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து செந்தில்குமார் உயிரிழந்துள்ளார். கைதான பரந்தாமன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட அவர் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.